அப்பா பேர் என்ன? ராமசாமி. சாமியா சுவாமியா? ஈ போட்டு ராமசாமின்னு எழுதுவீங்களா? எங்க பேரை எங்க விருப்பப்படி எழுத விட மாட்டீங்களா? ஜாதியா மதமா நிறமா வர்க்கமா உருவாக்கி இருக்கிறத அறிவியல் மூலமா நான் மாற்ற விரும்புகிறேன். இந்தியாவும் பாகிஸ்தானும் கிரிக்கெட் விளையாடம்னா யார் ஜெயிக்கும் நினைப்பேன். ஒரு இந்தியனா யோசிச்சு பதில் சொல்லு. ஒரு விளையாட்டில் வெறும் இந்தியனா எப்படி பதில் சொல்ல முடியும்? நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சர்வாதிகாரி ஆகிட்டு இருக்கீங்க. சர்வாதிகாரத்தின் உச்சமே தன் சொந்த மக்களை சுயமாக சிந்திக்க அனுமதிக்க விடாது. You think there's no democracy in this country? ஜாதி ஜனநாயகமா? இந்தியான்ற நாடு உருவாகிறதுக்கு முன்னாடியே ஜாதி இருந்திருக்கு. ஜாதியை உருவாக்குனவங்க தான் இந்தியாவை உருவாக்குனாங்க. இவ்வளோ தெளிவாக அரசியல் பேசுகிற? கண்டிப்பாக சொல்கிறேன், நீ கம்யூனிஸ்ட் தான். என்னை இந்தியன்னு ஏற்றுக்கிறதுக்கு இவ்வளோ தயங்குறீங்களே. இந்தியாங்கிற வார்த்தை வர்றதுக்கு முன்னாடியே இந்த நிலத்தில் வாழ்ந்தவங்க நாங்கள். சினிமா ஒரு பெரிய சக்தி. ஏன்னா அது சொல்லுற செய்தியும் அது சேர்ற இடமும் ரொம்ப ரொம்ப பெருசு. சினிமாவை ஒரு கூத்தாடின்னு நினச்சிக்கோங்க. அது கோமாளி வேஷம் போட்டால் எல்லாரும் சிரிப்பாங்க. அது கடவுள் வேஷம் போட்டால் எல்லாரும் கும்பிடுவாங்க. அது கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சமூக நீதி பேசும். அதுவே சிவப்பு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து கம்யூனிசத்தையும் சோசலிசத்தையும் பேசும். உண்மையை சொல்லப்போனால் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அதுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்குமோ அதைத்தான் போட்டுச்சு. அது என்ன சொல்ல வந்துச்சோ அதைத்தான் சொல்லுச்சு. இப்போ சிக்கல் என்னன்னா அது என்ன ட்ரெஸ் போடணும்னு முடிவெடுக்கிற சுதந்திரம் இல்லை. கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கடவுளை கும்பிட சொல்கிறாங்க. சிவப்பு ட்ரெஸ்ஸை போட்டாலும் ஊமையாயிருன்னு சொல்கிறாங்க. இன்னமும் தெளிவாக சொல்லணும்னா இவங்க சின்ன ட்ரெஸ்ஸை தச்சு வச்சுக்கிட்டு வளர்ந்த சினிமாவை அதை போட்டுக்கன்னு சொல்கிறாங்க. அது ட்ரெஸ்ஸு பத்தலை சின்னதாக இருக்குன்னு சொல்லுது. இவங்க ட்ரெஸ்ஸு அவ்வளவுதான், வேணும்னா கையவோ காலவோ வெட்டிக்கன்னு சொல்கிறாங்க. இது என்ன விதமான அணுகுமுறை? ஒரு சினிமா வன்முறையை தூண்டுது. இதை பார்த்தா பார்க்குறவங்க வன்முறை செய்வாங்கன்னு சொன்னால் இது அந்த சினிமாவே இல்லை, அதை பார்க்குறவங்கள தற்குறியாக நினைக்கிற மனப்பான்மை. சினிமா வளர்ந்துருச்சுன்னு சொல்லுற எல்லாருக்கும் அதை பார்க்குறவங்களும் வளர்ந்துட்டாங்கன்னு ஏன் புரியலை? நீங்கள் இந்த காட்சிகளை பாருங்க. ஏன்டா உழுதுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிற? நம்ம பணம் வாங்காம உழுத மாதிரி நாங்களும் காசு கொடுத்தாண்டா வாங்கி சாப்பிட்றோம். காசி என்னங்க பெருச்சு காசி? அது இன்னைக்கு போக நாளைக்கு வரும். மனுஷனுக்கு குணம் தாங்க பெருச்சு. குணம் பெருசுன்றவன் ஏன்டா பணத்துக்கு பிச்சை எடுக்கிற? அந்த நிலைமைக்கு நீங்க கொண்டுட்டு வந்து விட்டுட்டீங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிற அந்த வீடு யாரு கட்டினது தெரியுமா? யார் கட்டினதுடா? யாரா தெரியாது சொல்ற? மண் குடிசையில வாழறானே தொழிலாளி, அவன் கட்டினது. அவன் எந்த குடிசையில வாழ்ந்தா எனக்கு என்ன? பணம் வாங்காமையா கட்டினான்? சாயந்தரம் ஆன உடனே சல்லி எண்ணிக்கிட்டு தான்டா போயிருக்கான் ஒவ்வொரு பயிலும். பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ். பரதேசி பசங்க பாலிடிக்ஸ். போடா. நம்ம நாட்டுல எண்ணி பார்த்தா நானும் ஒரு பணக்காரன் கூட தேர மாட்டான். இவனுங்க என்னடா சதா அவனுங்களே திட்டிக்கிட்டு இருக்கானுங்க. பொறாம பிடிச்ச பயலுக்கு. ஒவ்வொருத்தன் ஒரு நாட்டை பணக்கார நாடா ஆக்கணும்னு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறான். இங்க என்னடான்னா இருக்கிற பணக்காரனையும் பிச்சைக்காரன் ஆக்கிறதுக்கு திட்டம் திட்டுறானுங்களா? இந்த உலகத்துக்கு வந்ததுல நான் பாக்குறேன், மனுஷனா கட்டின கோயில், அதுல மனுஷனா செஞ்சு வச்ச சிலை, மனுஷன் கண்டுபிடிச்ச கற்பூரம், அதோட மனுஷனே செஞ்ச மணி, அதை எடுத்து ஆட்டிட்டு மனுஷனே உருவாக்கின மந்திரத்தை சொல்லி கடவுளே இதை தீர்த்து வைன்னு சொன்னா எப்படிப்பா தீர்த்து வைக்க முடியும்? Political power grows out of barrel of the gun. துப்பாக்கி முனையிலிருந்து தான் அரசியல் அதிகாரம் பிறக்கிறது. அதுக்காக ஏன் இவ்வளவு ரத்தம் சிந்தணும்? அரசியல் என்பது ரத்தம் சிந்தா யுத்தம், யுத்தம் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல். இதே வசனங்கள் இப்ப சாத்தியமாகுமா? இப்படி வசனங்கள் இருக்கிற படங்கள் இப்ப இங்க வெளியே வர முடியுமா? எவ்வளவு கீறல் விழுந்திருக்கும், துண்டு துண்டா ஆக்கியிருப்பாங்க. பிறக்கிற குழந்தை லேபர் ரூம்ல இருந்து வரணுமே தவிர போஸ்ட்மார்ட்டம் ரூம்ல இருந்து இல்லை. முதல்ல இங்க படைப்பாளிகளோட சிந்தனைகள் எங்கிருந்து வருது? அவங்க வளர்ந்த சமூகம், அவங்க பார்த்த நிகழ்வுகள், அவ்வளவுதான். இந்த 2025லையும் ஒரு படம் சாதியையும் அடக்குமுறையும் எதிர்த்து பேசுதுன்னா அந்த படைப்பாளிக்கு இன்னமும் இங்க அடக்குமுறை இருக்குன்னு நம்ப வைக்கிறது எது? இப்போ நாம அடக்க வேண்டியது அந்த அடக்குமுறையா இல்ல படைப்பாளிகளோட குரலையா? இப்ப இந்த மனுஷி படத்தை பத்தி பேசுவோம். நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த படத்துக்கு தடை இல்லை, கொஞ்சம் மாறுதலுக்கு பின்னாடி வெளியிடலான்னு சொல்லிட்டார். அவரால் முடிஞ்சது அவ்வளவுதான். ஆனா இது இந்த படத்துக்கான நியாயம் மட்டுமே, நிரந்தர தீர்வு கிடையாது. நாளைக்கு வேறொரு படம் இதே நிலைமைக்கு ஆளாகலாம். நம்மக்கிட்ட இருக்கிற கேள்வி, இந்திய சினிமா தணிக்கை குழு இன்னும் எத்தனை கிராஸ் ரூட்டை மூட போகிறாங்க?
எப்போ இந்த வளர்ந்த சினிமாவுக்கு அது போடுற மாதிரி சட்டையை தச்சு கொடுக்க போகிறாங்க? அது வரைக்கும் தொடர்ந்து பேசுவோம். இது கல்ட் மீடியா தமிழ்.